ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில ஆக்ட்ரஸ் நிரோஷா மாரியே ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கள பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அவங்கள பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. ஆக்ட்ரஸ் நிரோஷாவ நம்ம எல்லாருக்கும் தெரியும். PS2ல கோமதி கேரக்டர் பண்ணிட்டு வராங்க. என்னதான் அவங்க பல வெற்றிகரமான படங்கள் குடுத்திருந்தாலும், இந்த கோமதி அப்படின்னு சொல்லப்படுற ரோல் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான ரோல் அவங்களுடைய கெரியரில். அவங்க பண்ண சீரியல்ஸ்லேயே முக்கியமான சீரியல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஒரு ஃபன்னான, ஜாலியான, கோவப்படுற, குழந்தைத்தனமான மாமியார் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்லாம் கூட நிறைய பேர் கேட்குற அளவுக்கு தான் இவங்களோட இந்த கோமதி ரோல் இருக்குது. ஸோ இப்போ நிரோஷா அவர்கள் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்காங்க. அதனால் என்னவோ பல வருஷமாகவே இவங்கள மாதிரியே இருக்கிறவங்க இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு வராங்க. நிரோஷா அவர்கள் மாதிரியே இருக்கிற இவங்களுடைய ரியல் நேம் லக்ஷ்மி அசோக். இவங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். இவங்க பேசிக்கலி ஒரு இன்ஜினியர் அண்ட் அதை தொடர்ந்து டிசிஎஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஐடி ஜாபில் வேலை பார்க்கும்போது தான் இவங்க சரி ஓகே நமக்கு இது செட் ஆகலை, நம்ம எப்படியாவது மாறலாம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க பிஸ்னஸ் பக்கம் திரும்புகிறாங்க. இவங்க இந்த ஹேண்ட் கிராஃப்ட்லாம் பண்ணுவாங்களாம். ஸோ இவங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராங்காக அமையணும், இதை ஒன்று மட்டுமே வச்சு நம்ம முன்னேற முடியாது அப்படின்னு நினச்சி தான் மேக்கப் போட ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக ஏன் அந்த மேக்கப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய அம்மா மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்களாம் கிட்டத்தட்ட 20 வருட காலமாக. அதனால தான் இவங்களும் அவங்க அம்மா பிஸ்னஸை பார்த்துக்கலான்ட்டு அவங்க அம்மா கிட்ட இருந்து தான் லேர்ன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 12 வருஷமாக இவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க. அவங்க அம்மா மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்த ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க மாடலாகவும் இருந்திருக்காங்க அவங்க அம்மாவுக்கு. ஸோ அப்போ மாடலாக இருக்கும் போதுலேருந்தே அவங்களுடைய சிஸ்டருடைய மேரேஜில் ஒரு சிலர்லாம் சொல்லியிருக்காங்களாம், என்ன ஆக்ட்ரஸ் நிரோஷாவெலாம் கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்களாம். ஆனால் அந்த அளவுக்கு அப்படியே ஒரே மாதிரி இருப்பாங்களாம். ஸோ நிறைய பேர் இவங்கள தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இவங்கள க்ராஸ் பண்ணிலாம் கூட ஒரு சிலர் ஓவர்டேக் பண்ணி நீங்கள் ஆக்ட்ரஸ் நிரோஷா மேம் தானே, ஃபோட்டோ கொடுங்க, ஆட்டோகிராஃப் கொடுங்க இப்படிலாம் கேட்டுட்டு போவாங்களாம். ஸோ இந்த மாதிரி இவங்களுக்குன்ட்டு ஒரு ஃபேன் பேஸே உருவாகிட்டாங்க. உண்மையாலே இது ஒரு நல்ல விஷயம். இன்ஸ்டா என்னதான் நம்ம பல தவறான விஷயங்களை பார்த்தாலுமே இது போல் முயற்சிக்கிறவங்களுக்கு, உழைக்கிறவங்களுக்கு அடுத்த ஒரு அத்தியாயமாகவே இந்த இன்ஸ்டாகிராம் இருக்குது. நல்ல ஒரு வாழ்க்கையையும் வழியுமே காட்டிகிட்ருக்கு இந்த இன்ஸ்டாகிராம். ஸோ அந்த மாதிரி தான் இவங்க 2016 கொரோனா டைமில், அந்த லாக்டவுன் டைமில் தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போஸ்ட் பண்ண தான் இன்னும் ஃபேமஸ் ஆகுறாங்க. அப்போவே கூட இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்களாம், நீ வேணால் பாரு, நீ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எவ்வளோ பெரிய ஆளாக வருவா பாரு, உன்னை இன்டர்வியூஸ்லாம் எடுப்பாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்களாம். ஸோ அப்படி சொன்னவங்களாம் கூட இப்போ இவங்களோட இன்டர்வியூ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் நான் சொன்னது பழிச்சிருச்சு பார்த்தியா இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ கோவிட் டைம் தான் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கரெக்டான டைமாக இருந்திருக்கு. அதே மாதிரி இவங்களை ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஆகும்போது இந்த இறந்தவங்களுக்கெல்லாம் மேக்கப் போட சொன்னாங்களாம். அந்த இறந்தவங்களுக்கு மேக்கப் போட சொல்லும் போது என்ன நம்ம இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்ட்டு ட்ரைனிங்காக அதெல்லாம் பண்ணாங்களாம். அதெல்லாம் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்திருக்கு. இவங்க புக் ஸ்டால்லாம் கூட போடுவாங்களாம். அப்போது அங்கே வர கஸ்டமர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டால் ஓனர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே நீங்கள் ஆக்ட்ரஸ் நிரோஷாவான்னு கேட்டிருக்காங்களாம். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, திருப்பதிக்கு போகும்போது அங்கே எப்போவுமே க்ரௌடாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப பெரிய செலிப்ரிட்டிஸாக இருந்தால் கொஞ்சம் முக்கியத்துவம் தருவாங்க. அந்த மாதிரி சுற்றி இருக்கிறவங்களாம் ஆக்ட்ரஸ் நிரோஷான்னு சொன்னதுனால இவங்கள சாமி தரிசனத்தை கொஞ்சம் நின்று கொஞ்சம் உள்ளே போய் பார்க்க விட்டாங்களாம். அதெல்லாம் ரொம்பவே பெருமையான விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது வரைக்கும் யாருக்குமே கிடைக்காத ஒரு பலன் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்கள மாதிரி நானும் அவங்கள மாதிரி அப்படிலாம் யோசித்தவங்க அவங்க பேரை காப்பாற்றணுன்ற அளவுக்குலாம் யோசிக்கிறாங்க. எல்லாருமே நிரோஷான்றாங்க. அவங்களும் ஒரு பாயிண்டில் அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் ஆக்ட்ரஸ் நிரோஷா அவர்களுக்கு இவங்க ஒரு மெசேஜும் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே என்னை இந்த அளவுக்கு பெருமையாக பேசுகிறாங்க, என் கூட ஃபோட்டோ எடுக்கிறாங்க, என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குகிறாங்க, அதனால் நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம், தேங்க்யூ மேம், கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் உங்களை மீட் பண்ணணும் இப்படிலாம் கேட்டிருந்தாங்களாம். ஸோ இப்போ தான் இன்டர்வியூஸ்லாம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் நிரோஷா அவர்கள் கூட சேர்ந்தே குட்டி நிரோஷா அவர்கள் ஒரு வீடியோவோ இல்லை ஒரு ஃபோட்டோவோ போஸ்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ பியூட்டிஷியனாக ஆகுறாங்கன்னா
அவங்க ஒரு சிலர் வந்து ஒரு சில மைண்ட் செட்டோடு இருப்பாங்க. பியூட்டிஷியனுக்கு படித்தா கண்டினியூஸாக ஒர்க் இருக்கும், ஒரே ஒரு மேக்கப் போட்டால் இவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டோடு இருக்கிறவங்களுக்காக இவங்க வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. லேர்னிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ப்ராசஸ் பண்ணுற அந்த டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும். நான் இவ்வளோ இயர்ஸாக இருந்து இப்போ தான் எனக்கு இன்னும் நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இது உண்மையாலே 100க்கு 100 நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணணும். அது இந்த ஒரு வேலையில் மட்டும் இல்லை, எதுவாக இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்தோன்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து லுக் அலைக்கில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வராங்க. மறைந்த நடிகையான சில்க் ஸ்மித் அமர்கள் மாதிரிலாம் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்கள பற்றி கூட நம்ம சேனலில் போட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பட வாய்ப்புலாம் கூட வந்துருந்து இப்போ ரொம்ப ஃபோட்டோ ஷூட் மாடலிங்ட்டு பிஸியாக போயிட்டுருக்காங்க. உண்மையாலே அதெல்லாம் ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இது போல் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு அவங்கவுங்க கெரியரில் அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியாவை நல்ல முறையில் பயன்படுத்துங்க. இவங்க அவங்களுடைய மேக்கப்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் சோஷியல் மீடியாவை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொருத்தவங்களுக்கு மேக்கப் போடுறத விட நம்மளே போட்டு நம்மளே மாடல் ஆகலான்ட்டு இவங்களும் அவங்களுக்கு மேக்கப்லாம் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக கூட ஒரு இன்டர்வியூவில் வந்து கோமதி கேரக்டரை ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தாங்க. என்ன தான் எல்லா பக்கமும் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவிட்டி இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி தான் இவங்களுக்கும். எல்லாருமே வந்து நிரோஷான்னு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து இவங்களா நிரோஷா நிரோஷா எப்படி இருப்பாங்க தெரியுமா அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ எதை பற்றியும் கேர் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டே இருங்க. இன்னும் நீங்கள் நினச்சதை விட இன்னும் நிறைய நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும்ட்டு நம்மளோட சினி சமூகத்தின் வாயிலாக லக்ஷ்மி அக்ஷோக் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லலாம். அண்ட் இவங்ககிட்ட இருந்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்றது வந்து இங்கே நம்ம வந்து நிறைய பேர் பண்ண மாட்டோம். அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருந்துட்டு நம்ம பண்ணலாமா வேணாமான்ட்டு யோசிச்சுட்டே நேரத்தை வீணாக்குறமே தவிர இவங்க ரிஸ்க் எடுத்துட்டாங்க. இவங்களுக்கும் ரொம்ப பீக் டைம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க அம்மாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்களை தான் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்து இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த ப்ராசஸிங் டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் அது கரெக்டான நேரத்தில் கரெக்டாக கிடைக்கும். அந்த வகையில் இவங்களை பார்க்க நிரோஷா அவர்கள் மாதிரி இருக்காங்களா இல்லையா? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.